Hey guys, welcome back. Poco வந்து நேற்று இந்தியாவில் 2 5G ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஒன்று வந்து M7 Pro, இன்னொன்று C75 7999 லான்ச் பண்ணியிருக்காங்க. ரெட்மி A4 5Gயோட ரீபிராண்டட் வெர்ஷனாக தான் வந்து இந்த C75 இருக்குது. ஸோ ஒரு A4 5Gயோட ஒரு ₹500 கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஆக்சுவலான சம்பவமே வந்து இந்த M7 Pro தான். ஸோ ரெட்மி நோட் 14 வந்து பயங்கர ப்ரீமியமான ப்ரைஸிங்கில் கொண்டு வந்தாங்க. நம்மள நிறைய பேர் வந்து டிசப்பாயிண்டடாக இருந்தோம் அந்த ப்ரைஸிங் பார்த்து. பட் போக்கோ அந்த ப்ரைஸிங்காக ஹானஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்களா, ப்ரைஸிங்கில் கரெக்ட் பண்ணியிருக்காங்களா, இந்த ஃபோனில் வந்து என்ன ஃபீச்சர்ஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, ரெட்மி நோட் 14 என்ன டிஃபரன்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து இனி நம்ம வீடியோவில் பார்த்துடலாம். அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் இந்த மாதம் பிக் சேவிங் டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மட்டும் இல்லை, மற்ற கேட்டகரிஸ்லையுமே வந்து எக்கச்சக்கமான டிஸ்கவுண்ட் எப்பவும் போல் வந்து இந்த வாட்டியுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அதை ஃபில்ஃபில் பண்ணுறாங்களா இல்லையான்றது வந்து 20ஆம் தேதி நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். நம்ம டெலகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கேயுமே வந்து முக்கியமான டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். போக்கோ M7 Proவோட டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.67 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் 120Hமே இருக்குது. வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன் எல்லாமே இருக்குது. அண்ட் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நோட் 14 பார்த்த மாதிரி சிமிலரான டிஸ்பிளே தான் வந்து இருக்குது. அண்ட் இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். டிமென்சிட்டி 7025 அல்ட்ரா யூஸ் பண்ணி வந்து பவர் பண்ணியிருக்காங்க. 7 5G பேண்ட்ஸ் வந்து சப்போர்ட் இருக்குது. ஸோ டிமென்சிட்டி 7025 நான் யூஸ் பண்ண வரைக்குமே வந்து ரா பர்ஃபார்மன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் ஆகலை. கேமரா யூஏலையுமே வந்து லைட்டாக ஸ்டேட்டஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுறேன். லைட் டு நார்மல் யூசேஜ்க்கு டிமென்சிட்டி 7025 வந்து ஓரளவுக்கு யூஸபிளாக இருக்கும். பட் ரொம்ப ஹெவி யூசேஜ் கேமிங் அப்படின்றப்போ வந்து இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டுக்குமே வந்து நமக்கு சூட் ஆகாது. மீடியாடெக்லேயே வந்து மற்ற சிப்செட்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டிமென்சிட்டி 1080 7050 பேசிக் சிப்செட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஒரு கம்மியான பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த 7025 வந்து ஆஃபர் பண்ணோம். ரெட்மி நோட் 14 ரியரில் வந்து 3 கேமரா செட்டப் பார்த்தோம். பட் போக்கோ M7 Proவில் 2 கேமரா செட்டப் தான். 50MP மெயின் கேமரா, f1.5 ஆப்பர்ச்சர் இருக்குது. OIS சப்போர்ட்மே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது சோனி LYT600, ஒரு நல்ல கேப்பபிளான சென்சார் தான். அண்ட் கூடவே வந்து அல்ட்ரா வைட் வந்து இந்த வாட்டி தூக்கிட்டாங்க. அதுக்கு பதிலாக வந்து 2MP கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து பெருசாக சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. 20 மெகாபிக்சல் கேமரா தான் இருக்கு. அண்ட் சாஃப்ட்வேர்னு பார்க்கும்போது அவுட் ஆஃப் தி பாக்ஸ் வந்து Android 14 பேஸ் பண்ண ஹைப்பர் OSோட வருது. 2 மேஜர் அப்டேட்டும் 4 வருஷத்துக்கு வந்து செக்யூரிட்டி அப்டேட் வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரிலையுமே வந்து சேஞ்சஸ் கிடையாது. 5110 mAh பேட்டரி, 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. பாக்ஸ்லேயே வந்து சார்ஜருமே வந்து பண்டில் பண்ணுறாங்க. பில்டு குவாலிட்டின்னு பார்க்கும்போது பேக் மெட்டீரியல் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. சைடு ஃப்ரேமே வந்து பிளாஸ்டிக் தான். பேக் கொஞ்சம் கர்வாக இருக்குது. எட்ஜஸ்மே வந்து இந்த வாட்டி கர்வ் பண்ணியிருக்காங்க. 7.9 mm திக்னஸ் இருக்குது. வெயிட் வந்து 190 grams இருக்குது. இந்த வாட்டி ஒரு டூவல் கலர் டோனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. LPDDR4X RAM, UFS 2.2 ஸ்டோரேஜ் சப்போர்ட் இருக்குது. சார் வேல்யூன்னு பார்க்கும்போது ஹெட் வந்து 0.858 வாட் பெர் கேஜியும், பாடி வந்து 0.792 வாட் பெர் கேஜி இருக்குது. ஸோ ஹெட் அண்ட் பாடி சார் வேல்யூ ரெண்டுமே வந்து 1 வாட்டுக்கும் கம்மியாக இருக்குது. பட் போக்கோ எங்கே மாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட ப்ரைஸிங் தான். ஸோ எஃபெக்டிவாக வித் பேங்க் ஆஃபர்ஸோட 6128 வந்து நமக்கு 13999 வந்து கிடைக்குது. பட் எக்ஸாக்ட் ப்ரைஸிங் வந்து பார்க்கலாம். அந்த 6128GB வேரியண்ட் வந்து 14999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8256 வந்து 16999 லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் நோட் 14 8256 வந்து 21999. ரெண்டு ஃபோன்ஸுக்குமே வந்து கிட்டத்தட்ட ₹5000 டிஃபரன்ஸ் இருக்குது. போக்கோ ப்ரைஸிங்கில் வந்து பயங்கர அக்ரெஷனை காட்டியிருக்காங்க. சரியான ப்ரைஸிங் இது. அண்ட் இனிஷியல் பேங்க் ஆஃபர்ஸ்னு பார்த்தோன்னா HDFC, SBI அண்ட் ICICI கார்ட்ஸ் யூஸ் பண்ணால் வந்து ஃப்ளாட்டாக ₹1000 டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ எஃபெக்டிவாக 6128 வந்து நம்ம ₹14000க்கும் 256GB மாடல் வந்து ₹16000 வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ பிக் சேவிங் டே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, 20ஆம் தேதி அன்றைக்கி மதியானம் 12 மணிக்கு வந்து போக்கோவோட M7 Proவோட சேல்மே வந்து கொண்டு வராங்க. ஸோ நோட் 14 இதுவுமே வந்து ஒரே ஃபோன் தான். பட் இதில் அல்ட்ரா வைட் வந்து கிடையாது. போக்கோவில் வந்து ஒரு நல்ல அக்ரெசிவான ப்ரைஸிங் வந்து காட்டியிருக்காங்க. சரியான ப்ரைஸிங்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ரைஸ்க்குமே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது. இந்த ஃபோன் வந்து எந்த மாதிரி யூசர்ஸ்க்கு கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றப்போ ஒரு லைட் டு நார்மல் யூசேஜ், ரொம்ப ஹெவியாலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. மல்டிமீடியா யூசேஜ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க யூசர்ஸ் வந்து ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனாக இருக்கும். கேமராவுமே வந்து ரொம்ப பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நோட் 14 கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் ஓரளவு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கு வந்து ஃபில்ஃபில் பண்ணுற மாதிரி இல்லை. பட் போக்கோ லான்ச் பண்ண ப்ரைஸ்க்கு அதே கேமரா செட்டப்புமே வந்து இவங்களும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பட் ஆப்டிமைசேஷன் ஸ்லைட்டாக வந்து டிஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. M7 Pro வந்து ₹15000 ப்ரைஸ்க்கு வந்து ஒரு டீசெண்டான ஸ்மார்ட் ஃபோனாக இருக்குது. 15000 வந்து மற்ற ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு பார்த்தோன்னா ஃப்ளிப்கார்ட்டில் வந்து விவோ T3X இருக்குது, CMF Phone 1 இருக்குது, அண்ட் ரியல்மி P1 ஸ்பீட் எடிஷன் மாதிரி ஃபோன்ஸ் இருக்குது. அமேசானில் வந்து நார்ஜோ 70 டர்போவும் IQ Z9X வந்து இப்போ 12250 கிடைக்கிது. ஸோ இந்த ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அரௌண்ட் 15000 ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். பட் ஸ்டில் இது வந்து ஒரு மொக்க ஃபோன்னு சொல்ல முடியாது. போக்கோ இந்த வாட்டி வந்து ஒரு நல்ல ப்ரைஸிங்க்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ M7 Pro பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் டெலகிராம் டீல்ஸ் சேனலையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய டீல்ஸ் வந்து அங்கே போஸ்ட் பண்ணிகிட்ருப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Bye, take care and stay tuned to Aditya Tech.